நம்ம நீரை எடுத்து ஹை ப்ரெஷர்ல இருந்து வந்தாதான் அந்த பவர் ஸ்டேஷன் ஆனது ரன் பண்ண முடியும். அதுக்காக நம்ம டேம்ல இருந்து நீர் எடுக்கிறோம். நீர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து சர்ச்சி டேங்க். அந்த ப்ளூ கலர்ல இருக்கலாங்க, அது வந்து சர்ச்சி டேங்க். அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து வால் ஹவுஸ். அதுக்கடுத்து கீழே இருக்கிறது வந்து பென்ஸ்டாக். பென்ஸ்டாக் கீழே வந்து பவர் ஸ்டேஷன். இப்போ வந்து பொதுவா வந்து எது வந்து எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவும் இருக்கிறது வந்து இது சர்ச்சி டேங்க். ஸோ சர்ச்சி டேங்க் ஆனது எதுக்கு யூஸ் பண்றோம்? பொதுவா வந்து சர்ச்சி டேங்க் ஆனது நீரை வந்து ஒரே அந்த பாதையில போற நீரானது எதாவது உள்ள தூசி, ஸோ அது இல்லாம ஏதாவது இருக்குதா, அது மட்டும் இல்லாம அதுல குழாயில போற நீரானது வந்து ஒரே அழுத்தமா இருக்கணும். ஏன்னா அழுத்தம் வந்து கம்மியாவோ கூடவோ குறையவோ இல்லாம ஒரே அழுத்தமா இருக்கிற மாதிரி அத அந்த சர்ச்சி டேங்க்ல இருந்து வால் ஹவுஸ்க்கு கொடுக்கும். ஸோ வால் ஹவுஸ் ஆனது வாங்கிட்டு அதோட ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிட்டு வால்வு கொடுக்கும். வால்ல இருந்து பென்ஸ்டாக்கு போகும். சரியா? பென்ஸ்டாக்கு போகும்போது நீர் வந்து க்ளோஸ் கண்டினியூட்டி, அந்த ஒரே க்ளோஸா ஒரே இதா வந்துகிட்டு இருக்கும். நீரானது வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இது யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஆட்டோ பட்டன் வால்வ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து இது வந்து ஒர்க் பண்ற அளவுக்கு இதுல ஒரு செட்டிங்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து பவர். ஸோ நம்மளுடைய பவர் ஜென்ரேஷன்னா பொதுவாகவே தெரியும். சரிங்களா? நம்மளுடைய அந்த நீரானது அழுத்தத்தை வந்து நம்ம நேரஸ்ட் இந்த டர்பைன்ற ஒரு இது இருக்கு. டர்பைனுக்கு கொடுத்து டர்பைன்ல இருந்து தான் வந்து ஜென்ரேட்டரை வந்து சுழல் வச்சு அதுல இருந்து நம்ம கரண்ட் எடுத்துக்கிறோம். சரிங்களா? நீர்மின் நிலையத்தை பொறுத்தளவு இவ்வளவுதான். ஏன்னா இந்த அளவுக்கு டீப்பாலாம் வந்து ஈவில கேட்க மாட்டாங்க. ஸோ மேக்சிமம் எதுல வந்து நீரை வந்து இது பண்றாங்க, ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த பென்ஸ்டாக்கு ஸோ அந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து தெர்மல் பிளான்ட். தூத்துக்குடியில தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம வந்து தெர்மல் பவர் பிளான்ட் தான் நம்ம ஏதாவது ஒரு பொருளையோ இல்ல எரிபொருளையோ யூஸ் பண்ணி அதை வந்து ஸ்டீமா மாத்தி ஸ்டீம் வந்து டர்பைன் கொடுக்கறது பேரு தான் வந்து தெர்மல் பவர் பிளான்ட். அதுல வந்து நீராவி நிலையமும் சேரும், சும்மா அனல் மின் நிலையமும் சேரும். ஏன்னா நிலக்கரி ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இது பண்ண. இதுதான் வந்து பவர் ஜென்ரேஷன் ஸ்டேஷனோட சும்மா ஒரு இது வந்து ஒரு ஒரு நார்த் சைட்ல உள்ள ஒரு பவர் ஸ்டேஷன். சும்மா ஐடியா படிக்கும்போது எடுத்தது. பொதுவா வந்து நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் பண்றோம். தெர்மல் பவர் பிளான்ட்ல வந்து பண்றது மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம் பொதுவா டர்பைனை வச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டர்பைனோட படம் இருக்கு பாத்தீங்களா? டர்பைன் படத்துல ஒரு பக்கத்துல வந்து நிலக்கரியானது கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இன்னொரு பக்கம் வந்து டர்பைனோட அந்த பவர் பிளான்டோட அமைப்பு இருக்குது. பவர் பிளான்ட் அமைப்புல அந்த பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்களா? அது வந்து கூலிங் டவரு. அதுக்கு பக்கத்திலே வந்து பிராய்லர் இருக்கு பாத்தீங்களா? பிராய்லருக்கு அடுத்து ஸ்டீம் போறதுக்கான ஒரு வழி இருக்கு பாத்தீங்களா? வெள்ளை கலர்ல ஒரு குறி இருக்கா? அது வந்து ஸ்டீம். இது வந்து ஸ்டீம் போறதுக்கான வழி. அதாவது தெரியுதா? இந்த ஸ்டீம் ஆனது இதுல உள்ள நீரானது ஸ்டீமா மாறி இந்த டர்பைனுக்கு போய் இந்த டர்பைன் சுத்துச்சுனாதான் வந்து இது ரன் ஆகும். சரிங்களா? இந்த டர்பைன் சுத்தினாதான் ரன் ஆகும். அதுவும் இல்லாம இந்த டர்பைனுக்கு வர ஸ்டீம் ஆனது திருப்பி வந்து ஆவியாக்கப்பட்டு திருப்பி நீரானது வந்து பிராய்லருக்கு போகணும். அப்படின்னா வந்து திருப்பி அந்த சுழற்சியானது மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கிறதுக்காக உள்ளது. சரிங்களா? அதுவும் இல்லாம நம்ம நிலக்கரியானது வந்து இந்த இடம் வந்து மெயினா வந்து இந்த இடம் யூஸ் பண்றதுக்கான காரணம் வந்து நிலக்கரியானது ஒரே சீரான அளவுல வந்து கிடைக்காது. வெவ்வேறு அளவுல கிடைக்கும். அப்படிங்கும் போது ஒரு கன்வேயர் மிஷின் ஆனது வந்து ஒரு ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேல ஒரு லென்த் போட்டு ஒரு கன்வேயர் மிஷின்ஸ் போட்டு அங்க இருக்கிற நிலக்கரியானது ஒரே அளவா, ஏன்னா அளவு மாறாம ஒரே அளவா எடுத்துட்டு அந்த கன்வேயர் மிஷின்ஸ் மூலமா கொண்டு வந்துட்டு நேர வந்து போடுறோம்.
பிராய்லர்ல ப்ரோ இருந்து ப்ரோ ஹீட் உங்க பண்ற உங்க உங்க சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப இருக்கு. ஹீட் பண்ற புகை வந்து கூலிங் டவர் அடுத்து அதுல உள்ள நீராவியானது டர்பைனுக்கு போய் டர்பைன் ஆனது ஜெனரேட்டர் மூலமா சுழந்து போரா இருக்கா பிரதர்? ஹலோ பிரதர் சிக்னல் வந்து ரொம்ப பிரதர் ஸ்ட்ரென்த் கேக்குதா ஸ்லோவா பிரதர்? இருக்கிறதுனால வாய்ஸ் கிளியரா இல்ல. வாய்ஸ் கிளியரா இல்ல. கேக்குது ப்ரோ. நீ பிரதர் கேக்குதா பிரதர்? கேக்குது. கொஞ்சம் சிக்னல் இருக்கிற லொகேஷன் வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். டவர் ப்ராப்ளம் இந்த ஏரியா இல்ல, இந்த ஏரியால அந்த டவர் ப்ராப்ளம் இருக்கு பிரதர். சரி ஓகே பிரதர் அந்த ஓகே பிரதர். அந்த அந்த ஸ்டீம் ஆனது வந்து நேரா டர்பைனுக்கு போய் டர்பைன்ல இருந்து ஜெனரேட்டருக்கு போய் ஜெனரேட்டர்ல இருந்து பவர் ஜெனரேட் ஆகி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்து ஸோ நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்றோம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பவர் பிளான்ட் இருக்கிறதுக்கான இது இடத்துல வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு ரிவர் இருக்கணும். ஸோ நம்மளுடைய ரொட்டேஷன் பண்ற நீரானது ரிவருக்கு கொடுத்துடணும். ரிவருக்கு வந்து ஒரு தடவை யூஸ் பண்ற நீரை திருப்பி யூஸ் பண்ண முடியாது. அதனால ஸ்டீமுக்கு யூஸ் பண்ண நீரானது திருப்பி ரிவருக்கோ ஒரு ஏதாவது ஒரு ஆற்றுக்கோ இல்ல கடல்லையோ வந்து கலக்க வேண்டியது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து லொகேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி தான். ஆல்ரெடி வந்து பக்கத்துல ஏதாவது இருக்கணும், இது பண்ணணும். இது வந்து அந்தந்த ஏரியா அந்த நான் எடுத்த பவர் பிளான்டோட லொகேஷன்ஸ் இது. அதுக்கடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதுல அந்த நான் எடுத்த பவர் ஜெனரேஷன் ஸ்டேஷன்ல வந்து 5 ஸ்டெப் இருக்கு. 5 ஸ்டெப்லயும் வந்து ஒவ்வொரு இது டர்பைன்லயும் இத்தனை பவர் வந்து ஜெனரேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டர்ல ஸ்டோரேஜ்ல வந்து 110 இதுவும் எம்டபிள்யூவும், அடுத்து செகண்ட்ல வந்து 210 எம்டபிள்யூவும், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு 5 இது இருக்கு. 5 இதுலயும் வந்து இவ்வளவு பவர் வாங்கி மொத்தமா வந்து அந்த பவர் ஜெனரேஷன்ல வந்து 1240 மெகாவாட் வந்து உற்பத்தி பண்றாங்க. அதுக்கடுத்து வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதுல என்னென்ன இருக்கு, கூலிங் டவர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இது இருக்குது, பாய்லர் இருக்குது. அதுக்கடுத்து டர்பைன்றது ஒரு மெக்கானிக்கல் பவரை வந்து உற்பத்தி பண்ற ஒரு இது. அந்த ஸ்டீம் ஆனது வந்து அதிக அழுத்தம் தரும்போது அந்த டர்பைனானது சுழலும். டர்பைன்ல இருந்து சுழல்றத நம்ம வந்து ஒரு கப்பல் பண்ணி ஒரு ஜெனரேட்டர் அணைச்சிருப்போம். ஜெனரேட்டர் ஆனது இது பண்ணும். அதுக்கடுத்து ஏன்னா பவர் ஆனதை வந்து நம்ம வெளியே கொடுக்கணும். சரிங்களா? வெளியே கொடுக்கறதுக்கு ஒரு சுவிட்ச் ஆர்டு தேவை. ஸோ அதனால அந்த ஆர்டுல இருந்து சுவிட்ச் எடுத்து கொடுக்கும். படத்தை பாத்தீங்களா? இதான் பிராய்லர் படம். நேரா அங்க இருந்து அந்த கன்வேர்ல பிளாட்டு அப்படி திருப்பி கொடுக்குற மாதிரி இந்த வியூ. சரிங்களா? இதுதான் வந்து ஜெனரேஷன் ஸ்டேஷனோட ஒரு டிராயிங்கு. ஸோ இதுக்கடுத்து எந்த வியூ நடக்குது, வாட்டர் சர்க்குலேஷன். இதுக்கடுத்து இங்க போய் ஸ்டீம் ஆகி திருப்பி வந்து கூலிங் டவருக்கு வந்து திருப்பி ரிவர்ல கலக்குற மாதிரி ஒரு இது. சரிங்களா? சரிங்களா? இது வந்து பிராய்லரோட உள்ளமைப்புகள் வந்து உள்கட்டமைப்புகள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ஸ்டீம் ஆகணும். ஸ்டீம் ஆகிறதுக்கு வந்து ஸ்டோரேஜ் அதிகமாகவும் இருக்கணும். ஸ்டீம் ஆகிற நீரானது வந்து சீக்கிரம் குளிர்ந்து போகாம, ஏன்னா ப்ரெஷர் ஆனது அதிகமா இருந்தாதான் வந்து இதாகும். இது வந்து அது என்ன மேக்கு. ஸோ இது வந்து ஒரு பெல் கம்பெனில செய்யப்பட்ட ஒரு மேக் தான். சரி, அது மட்டும் இல்லாம இதோடைய டெபாசிட்டி எவ்வளவு இருக்கு, இது எத்தனை வெயிட் தாங்கும், அதே மாதிரி இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட், இதோட ஸ்டீமோட டெம்பரேச்சர் இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு இருக்கு பாருங்க. 540 டிகிரி தாங்குற அளவுக்கு இந்த பிராய்லருக்கு வந்து டெபாசிட்டி இருக்கு. சரிங்களா? இதான் டர்பைன் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ டர்பைனோட படம் பாத்துட்டீங்களா? டர்பைனோட படம் வந்து இப்படிதான் இருக்கும். இதுலதான் வந்து அதோட அதிக வெப்பமான இதை வந்து செலுத்தும் போது டர்பைன் ஆனது சுழந்து ஜெனரேட்டருக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம அதுல உள்ள ஜெனரேட்டரோட படம். மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்றதுக்காக இங்க கப்பல் பண்ணிருக்கோம் நம்மளுடைய டர்பைனை. ஸோ சரிங்களா? டர்பைன் ஆனது இருக்கு. அதே மாதிரி ரொட்டேட்டிங் ஸ்பீட் வந்து 3000 ஆர்பிஎம். ஸோ 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில வந்து ஜெனரேட் பண்றோம். அதோட கனெக்ஷன் பாத்தீங்களா, ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? கூலிங் பண்றதுக்கு நம்ம என்ன கேஸ் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, H2O கேஸ் தான் வந்து கூலிங்காக யூஸ் பண்றோம். கூலிங் பர்பஸ்க்காக வந்து H2O கேஸ் தான் யூஸ் பண்றோம். சரிங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஜெனரேட் பண்ற பவரை வந்து எப்படி கொடுக்குறோம். ஸோ மினிமம் வந்து பவர் ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டாலே 11 kVA தான். 11 kVAக்கு கீழே கம்மியா எதுவுமே கிடையாது. 11 kVAல இருந்து 20 kVA வரைக்கும் தான். ஸோ அதுக்கு கீழே அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. சரி, அவ்வளவுதான் ஜெனரேட் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு நம்ம ஸ்டெப் அப் பண்ணி கொடுக்குறோம்.
ஸோ என்ன வோல்டேஜ் வேணுமோ இப்ப 400 கேவியா 400 கேவியே 200 கேவியா 200 கேவியே வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? மெயினா வந்து இந்த சிங்கர்னஸ் மோட்டர் ஆனது சொல்லுங்க பிரதர். 33 கேவில வந்து ஜெனரேஷன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? 20 முடிஞ்சிருமா? இல்ல பிரதர், 20 வந்து இதுல அவ்வளவுதான் பிரதர். ஆனா நீர்மின் நிலையம் தெர்மல் பவர் பிளான்ட்னு எடுத்து ஸ்டீம் பவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவுதான் வந்து மினிமம் பண்ணுவாங்க. நீங்க பண்றது வந்து இதுல பண்ணுவாங்க. ஹலோ சொல்லுங்க சார். என்ன பிரதர், இந்த நியூக்ளியர் இதெல்லாம் பண்றாங்களா பிரதர்? நியூக்ளியர்ல வந்து நம்ம அவளை நீங்க சொல்ற இது வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் பிரதர். இது வந்து ஓல்டு ஜென்ரேஷன் டெஸ்ட்னால நான் ஜென்ரேஷன் டெஸ்ட்ல உள்ளது மட்டும் சொல்றேன். நான் இது பார்த்த ஒரு ஜென்ரேஷன் டெஸ்ட் மட்டும் தான். அதே மாதிரி அந்த சிங்கர்னஸ் ஸ்பீட் ஆனது வந்து 3000 RPM இருக்கும். சரிங்களா? அந்த சிங்கர்னஸ் ஸ்பீட் ஆனது 3000 RPM இருக்கும். ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ் கரெக்டா வச்சிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இதோட அவுட்லேயர் இப்படிதான் இருக்கும். சோ இப்படிதான் இருக்கனால அவுட்லேயர் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து மெயினா வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இது. சரிங்களா? ஏன்னா இது வந்து என்ன தெரியுமாங்க, நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு இது. சரிங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க, ESPன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ESPன்னு சொல்லுவாங்க. இது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல வந்து நம்ம வோல்டேஜ் ஹையா கொடுத்து ஏன்னா பிராய்லர்ல இருந்து வர்ற இது காத்து வந்து ஹீட் ஆகும். அது மட்டும் இல்லாம அதுல வந்து டஸ்டஸ் நிறைய இருக்கும். ஏன்னா நிலக்கரியெல்லாம் எரிக்கும் போது அதோட டஸ்டஸ் அதிகமா இருக்கும். பொல்யூஷன் வந்து அதிகமாகும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் வந்து இந்த போர்ஷன். சரிங்களா பிரதர்? இதுல வந்து 4 மெட்டீரியல் வச்சிருப்பாங்க. மெட்டீரியல் ஆனது கலந்து போகும்போது அந்த மெட்டீரியல் எல்லாம் ஈர்க்கப்பட்டு அயனிகள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு வெறும் காத்தை மட்டும் வெளியே அனுப்புன்றது. நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் யார்டு. ஏன்னா இப்ப நம்ம வந்து பவரை ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம சுவிட்ச் யார்ட்ல இருந்து வெளியே அனுப்பணும். வெளியே அனுப்புறதுக்கு வந்து 3 இருக்கு. சரிங்களா? 3ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பஸ்பார் யூஸ் பண்றோம். ஏன்னா இதுல இருந்து பவரை எடுத்துட்டு போனோம். அதுக்கு பஸ்பார் யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து சர்க்யூட் பிரேக்கர். ஏன்னா பஸ்பார்ல இருந்து எடுத்துட்டு போய் நேரம் கொடுக்க முடியாது. சர்க்யூட் பிரேக்கர் வைக்கிறோம். அடுத்து நம்ம வந்து எவ்வளவு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்றோம்ன்ற செக் பண்றதுக்காக கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரும் லைட் அரெஸ்டிங்கும் யூஸ் பண்றோம். சரிங்களா? லைட் அரெஸ்டிங் வந்து ஏதாவது இடி மின்னல் தாங்கிறதுக்காக யூஸ் பண்றோம் லைட் அரெஸ்ட். அது போக ஐசோலேட்டர், ஸோ பாதுகாப்பா இது பண்றதுக்காக ஐசோலேட்டர் இது பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து கொடுக்குறோம் அப்படின்றத வந்து இருக்கு. இது வந்து பவர் ஜென்ரேஷனுக்கு அடுத்து ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துரும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து க்ளோஸ் கண்டக்ட்ல இருந்தா எப்படி இருக்கும், அதை ஓப்பன் ஐசோலேட்டர் வந்து ஓப்பன் கண்டக்ட்ல இருந்தா எப்படி இருக்கும், தெளிவா இருக்கு பாத்தீங்கன்னா. இது வந்து ஓப்பன் கண்டக்ட்ல உள்ளது. சரிங்களா? இது வந்து க்ளோஸ் கான்டாக்ட்ல உள்ளது. எப்படி இருக்கு பாத்தீங்களா பிரதர்? சரிங்களா? இதான் வந்து லைட் அரெஸ்ட். சோ லைட் அரெஸ்ட் வந்து இதுதான். சரிங்களா? சரிங்களா? இந்த சரிங்களா டிரான்ஸ்மிஷன்ல உள்ள கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். சோ இதான் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்மிஷன்ல உள்ள கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான். மணி சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லுங்கண்ணா. இப்ப இது வைங்க, அந்த ஐசோலேட்டர் இடிச்சு வாங்கி வச்சீங்களா, லைட்டிங் அரெஸ்ட். இது சிடி லைட்டிங் அரெஸ்டர் காட்டுங்க. அதுச்சா பிரதர்? சரி ஓகே, நீங்க நடத்திட்டு போங்க, கடைசியா பேசிக்கலாம். இந்த இதுல வந்து இங்க இருக்கு பிரதர். இதுதான் சொல்ல வரீங்களா? ஓகே பிரதர். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே சரிங்களா? ஓகேங்க. சொல்லுங்க பிரதர். இல்ல இது வந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பிரதர். இது வந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கீழ உள்ளது. இதான் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். சோ லைட் அரெஸ்டிங் வந்து இதுதான் லைட் அரெஸ்டிங். ஓகே பிரதர். ஓகே பிரதர். ஓகே ஓகே. பிரதர் கடைசியா பேசிக்கலாம் பிரதர். ஹலோ. ஓகேங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் ரூம். சோ இப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஓகே பிரதர். நம்ம 3 நாளா வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இருக்கு பிரதர். நான் நெக்ஸ்ட் பாடம் எடுக்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு படிக்கிறோம்ல, இந்த ரூம்ல தான் பண்றேன். ஸோ ஏன்னா அது இல்லாம எல்லாத்துலயும் அது கரெக்டான அளவு இருக்குதா, சோ எல்லாமே வந்து ஃப்ரீக்வன்சி கரெக்டா போகுதா, இல்ல ப்ரெஷர் எல்லாம் கரெக்டா இருக்கா பாக்குறதுக்காக இதுல வந்து நீங்க எல்லா வகையான மீட்டர்ஸும் கிடைக்கும். ஒரு
வாய்ப்பு கிடைச்சு. அதுவும் இல்லாம இந்த எப்படி சொல்றது, நீங்க பார்க்காத மீட்டர்ஸ் கூட இருக்கும். நீங்க பிரதர் டவர் கிடைக்கலையாட்டு சொன்னீங்களா எல்லாமே மீட்டர். ஓகே பிரதர், டவர் கிடைக்குதா பிரதர்? ஹலோ, ஓகே ஓகே சரிங்களா. இதுல வந்து அந்த கண்ட்ரோலிங் ரூம்ல வந்து ஜெனரேட்டர் ரூம்ல வந்து என்னென்ன எல்லாமே எல்லா வசதியும் இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து டாபிக் வந்து ப்ரோ நான் ஐயனார் பேசுறேன். இந்த ஸ்கிரீனை கொஞ்சம் திருப்பிட்டீங்கன்னா எல்லாருக்குமே கிளியரா தெரியும் நினைக்கிறேன். மொபைல திருப்பிட்டோம்னா ஸ்கிரீன் ரொம்ப பெருசா தெரியுன்ற மாதிரி எனக்கு ஃபீலிங். அந்த திருப்பிடுறேன் பிரதர். அந்த அடுத்த நெக்ஸ்ட் டாபிக்ல திருப்பிடுறேன் பிரதர். லேண்ட்ஸ்கேப்ல போட்டுருங்க, போட்டீங்கன்னா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். மொபைல திருப்பிட்டோம்னா ஸ்கிரீன் பெருசா இருக்கும். ஓகே பிரதர், தேங்க் யூ பிரதர். நான் திருப்பிடுறேன் பிரதர். நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து ஹைட்ரோ பவர் பிளான்ட்டும் இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஓகே, ஸ்கிரீன் ஓகேவா பிரதர்? ஓகேங்க. ஓகேவா, ஸ்கிரீன் ஓகே தானே? நெக்ஸ்ட் பார்க்க போறது நியூக்ளியர் பவர் பிளான்ட். நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பொறுத்தளவு வந்து சரிங்களா, இருக்கிறதுலே வந்து ஆரம்பிக்கும் போது காசு அதிகம். ஸோ அதுக்கடுத்து ரன்னிங் பண்ணும்போது அதோட காசானது ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல இருக்கும். இதுதான் வந்து நியூக்ளியர் பிளாஸ். சரிங்களா, நியூக்ளியர் வந்து எப்படி பிளாஸ் பண்றாங்க? ஸோ இதுதான் வந்து அதோட இது எதுவும் மோதும் போது அந்த நியூக்ளியர் பிளாஸ் ஆனது நடக்குது. ஸோ அப்படின்றது இது வந்து நம்ம எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, சும்மா ஜென்ரலா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இது அதோட ஃபார்முலாஸ். சரிங்களா, நியூக்ளியோட வேலை என்னன்னு போட்டிருக்காங்க. ஸோ என்ன வந்து மேக்சிமம் வந்து நியூக்ளியர் வந்து அதோட அளவு சிறிதா இருந்தாலும் அதுல இருந்து கிடைக்கிற எஃபெக்ட் ஆனது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா, அது இல்லாம நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரிதான் என்ன தெரியுமாங்க, இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல ஒரு கோரு, அடுத்து வந்து ஒரு மாடலேட்டர்னு சொல்லுவாங்க, அடுத்து கண்ட்ரோல் ராடுனா அந்த கண்ட்ரோல் ராடுனா கம்பெனி சொல்றேன், அடுத்து கூலிங் டவர்ஸ் வந்து இதுலயும் இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து ஃபியூலு, ரேடியஸ் ஷீட். சரிங்களா, அதுவும் மெயினா வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து நம்ம மாடுலேட்டர் பார்க்க போறோம். சரிங்களா, மாடுலேட்டரோட தமிழ் ஆக்கம் வந்து என்ன தெரியுமாங்க, மாடுலேட்டர் ஆனது அந்த ராடு வந்து ஒரு தனிப்பான்னா அதை வந்து எப்படி சொல்றது, ஒரு அணுவையும் ஒரு அணு பிளவும் போது வெளிப்படும் நியூரான் செல் இருக்குல்ல, அதை வந்து சராசரி அளவாக வந்து மாற்றி தருவதற்கான ஒரு இது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ராடு வந்து என்னது கண்ட்ரோல் ராடானது என்னது மாடுலேட்டருக்கும் கண்ட்ரோல் ராடுக்கும் இடைப்பட்ட ஒரு இடைவெளி இருக்கும். அது வழியா அணுக்கள் வந்து செல்றதுக்காக தான் வந்து கண்ட்ரோல் ராடு வந்து செஞ்சிருப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து இதோட கூலிங் சிஸ்டம் ஆனது எப்படி இருக்குன்னு தெரியுமாங்க, அணுக்கதிர் உழையும் போது வெப்பம் வந்து ரொம்ப அதிகமா, எப்படி சொல்றது, நார்மலா வந்து நம்ம ஸ்டீம்ல எடுக்கிறதுலயோ இல்ல ஒரு நிலக்கரியில எடுக்கிறதுலயோ இல்ல வந்து நம்ம வேலை எடுக்கிறத விட இது ஹீட் ஆனது வந்து அதிகப்படியா இருக்கும். சரிங்களா, அதிகப்படியா இருக்கிறதுக்கு இதை ஒரு கூல் படுத்தணும்னா இதுக்கு வந்து 2 முறை இருக்குது. ஒண்ணு வந்து நம்ம கடினமான நீர், ஏன்னா நீரோட இது வந்து ரொம்ப ஹாட்டா இருந்தாதான் வந்து அதை கூல் பண்றதுக்கு வந்து சோடியம், சரிங்களா, திரவ சோடியம் இருக்குல்ல, அதை பயன்படுத்ததான் வந்து இது கூல்படுத்த முடியும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபியூல் தெரியும், என்ன யூஸ் பண்றோம், நம்ம என்ன ஃபியூல் யூஸ் பண்றோம்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ரேடியஸ் ஹீட்ன்றது அணுக்கதிரின் போது நம்ம ஒரு பிளவுன் போது ரேடியஸ் கதிர்லாம் வந்து வெளியேறும். ஸோ அந்த ஆல்பா பீட்டா கதிர்லாம் வந்து வெளியேறும் போது அந்த கதிரானது வந்து எந்த விதத்திலையும் எதையும் பாதிப்படுத்தாத இருக்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் ரேடியஸ் ஹீட். சரிங்களா, இதுதான் வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனோட ஒரு டயக்ராம். நான் சொன்னல அந்த கண்ட்ரோல் ராடானது இந்த பிளாக் கலர்ல இருக்கிறதா வந்து அதோட கண்ட்ரோல் ராடு. சரிங்களா, பிளாக் கலர்ல இருக்கிறதா அதோட கண்ட்ரோல் ராடு. அந்த பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அது கண்ட்ரோல் ராடு. சரிங்களா, அடுத்து வந்து இந்த இருக்கு பாத்தீங்களா, பியூல் ராடுன்னு இருக்கிறதா வந்து இது. சரிங்களா, மாடுலேட்டர். சரிங்களா, நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து
அந்த நியூக்ளியர் ஆனது இதுக்குள்ள பிளாஸ் ஆகும்போது இதுக்குள்ள உள்ள ஸ்டீம் இதுக்குள்ள உள்ள வெப்பமானது இந்த ஓஸ் வழியா உள்ள போயிட்டு அந்த ஸ்டீம்ன்ற ஒரு இதுக்குள்ள வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்போம். அந்த வாட்டர் ஆனது வந்து ஸ்டீமா மாறி ஸ்டீம் வந்து நேர டர்பைனுக்கு போய் டர்பைன்ல இருந்து திருப்பி வந்து இதுக்கு வருது, கூலிங் ஏரியாவுக்கு வருது. கூலிங் ஏரியால இருந்து திருப்பி வாட்டர் ஆகி வந்து திருப்பியும் வந்து இதுக்கே போயிருது, ஹீட்டு ஸ்டீம் ஜென்ரேட்டருக்கே போயிருது, ஸ்டீம் ஜென்ரேட்டருக்கு போயிருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டர்பைன் வந்து சுழலும் போது ஜென்ரேட்டர்ல வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் ஒரு டவர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து நம்ம வாட்டரை கூல் பண்றதுக்கா யூஸ் பண்றது. சரிங்களா? ஏன்னா அந்த இதுல வந்து வாட்டர் கூல் பண்றது அந்த பக்கம் வச்சிருந்தாங்க. இது வந்து என்ன தெரியுமா, டர்பைன்ல இருந்து வந்த வாட்டரை வந்து டைரக்டா கூல் பண்ண முடியாது. அத வந்து ஒரு கூலிங் அதையும் வந்து ஒரு பைப் வழியா விட்டுட்டு அதுக்குள்ள ஒரு வாட்டரை யூஸ் பண்ணி அதை வந்து இது மூலியமா இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா இதுல வந்து ஒரு இது இருக்குது, இதுல வந்து ஒரு சென்சார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு டவர் ஆனது வந்து இத்தனை டெம்பரேச்சர்ல இருந்தா இத்தனை ஃபேன் ஓடணும், இத்தனை இதுக்கு அதிகமா இருந்தா இத்தனை ஃபேன் ஓடணும், இதுக்கு கம்மியா இருந்தா இத்தனை ஃபேன் ஓடணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ கூலிங் டவர்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்தியால வந்து நமக்கு தெரியும் எங்கெங்க இருக்குன்னு, அதே மாதிரி எவ்வளவு ஜென்ரேட் பண்றோம். ஸோ நம்ம 2013 வரைக்கும் நம்மளுடைய இது வந்து 7 பவர் பிளான்ட் இருக்கு. ஸோ 11 நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் வச்சிருக்கோம். நியூக்ளியர் ரியாக்டர்ன்றது நியூக்ளியரை பிளாஸ் பண்றோம்ல, அதுதான் வந்து நியூக்ளியர் ரியாக்டர். மொத்தம் நம்ம வந்து 5780 மெகாவாட் வந்து உற்பத்தி பண்றோம். மெகாவாட் உற்பத்தி பண்றோம்ன்றது வந்து ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம 2 பிளான்ட் வச்சிருக்கோம். இந்த வந்து அந்தந்த பவர் ஸ்டேஷனோட பேர் இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒருவேளை அந்த பவர் ஸ்டேஷன் எந்த ஊர்ல இருக்குன்னு கூட கேட்கலாம். சரிங்களா? அந்தந்த லொகேஷன் அந்த ஸ்டேட்டோட இருக்குது. தமிழ்நாட்டுல வந்து 2 இருக்குது. ஒண்ணு வந்து கூடங்குளமும், ஒண்ணு வந்து கல்பாக்கமும். சரிங்களா? கல்பாக்கம் இருக்கு. அதோட பேர் வந்து மெட்ராஸ் அட்டானமிக்கல் பவர் ஜென்ரேஷன். சரிங்களா? அது வந்து கரெக்டா அப்படி கூட கேட்கலாம். நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எவ்வளவு பவர் ஜென்ரேட் பண்றாங்கன்றதையும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்தியாவோட மேப் எங்கெங்க வந்து பவர் ஜென்ரேஷனோட இது இருக்குது ஸோ அப்படின்றது நம்ம இந்தியாவோட மேப்ல சொல்லுங்க. பிரதர், தமிழ்நாட்டுல வந்து இப்ப எவ்வளவு ஜெனரேட் பண்றா அதுல எதுவுமே போடலையே. இல்ல பிரதர், அது கூடங்குளம் வந்து சரி கல்பாக்கம் சரி அதுல இது வந்து 2013 எடுத்தது பிரதர். நான் உங்களுக்கு அப்டேட் இன்னைக்கு வரைக்கும் என்ன சிச்சுவேஷன் இருக்குன்றத நம்ம குரூப்ல போட்டுறேன் பிரதர். ஓகேவா பிரதர்? ஓகே பிரதர். ஓகே பிரதர். நன்றி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து இதோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமாங்க, நம்மளோட என்ன தெரியுமா, ஆரம்பிக்கிறதுக்கு தான் வந்து செலவு அதிகமாகுமே ஒழிய இது ரன் பண்றதுக்கு வந்து செலவு ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாம இது எபிசென்சியா இருக்கும். நம்ம வந்து இப்போ நீர்மொழி எடுத்துக்கிட்டா மழை பெய்யணும், டேம் நிறையணும். அதே மாதிரி நிலக்கரின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து நிலக்கரியை வெட்டி எடுக்கணும். ஸோ அது இல்லாம அதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இது வந்து அப்படி இல்ல, இது வந்து ஈஸியா கிடைக்கும். அதோட அணு வந்து அதோட பொருட்களோ இல்ல மெட்டீரியல்களோ எல்லாமே ஈஸியா கிடைக்கும். அதுவும் இல்லாம வந்து எலக்ட்ரிசிட்டி ஆனது எப்படி சொல்றது, அதை விட இது வந்து எபிசென்சியா இருக்கும், ஈஸியா கிடைக்கும் நமக்கு. வந்து இதோட ஃபியூலோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நிலக்கரியை கம்பேர் பண்ணும்போது அது உருவாக்குற பவரை கம்பேர் பண்ணும்போதும் இது வந்து ஃபியூல் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஈஸி டிரான்ஸ்போர்டேஷன். ஏன்னா வந்து நிலக்கரியை வெட்டி எடுக்கிறோம், இல்ல வேற ஏதாவது இப்ப தண்ணி இருக்குன்னா தண்ணி நிறைஞ்சாதான் வந்து அங்க இது பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது இது டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து கம்மி. சரிங்களா? நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜே வந்து ரேடியஸ் வந்து இதுவாகும். ஏன்னா வந்து ஒரு அணுல வைக்கிறாங்கன்னா அந்த அணுலையை சுத்தி ஒரு 20 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு நார்மல் ஒரு ஹியூமனால வந்து வாழக்கூட முடியாத அளவுக்கு வந்து அதோட இது வேஸ்டேஜ் வந்து இருக்கும். வேஸ்டேஜ் வந்து அழியறதுக்கு வந்து பலாயிரம் ஆண்டுகள் ஆகும். ஒரு அணுவோட எஃபெக்ட் குறையிறதுக்கு பலாயிரம் ஆண்டுகள் ஆகும். அது இல்லாம ஏன்னா நியூக்ளியர் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களோட லைஃபே வந்து ஃபாயில் ஆயிரும்ன்ற அளவுக்கு இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இது ஆரம்பிக்கிறதுக்கு வந்து காஸ்ட் அதிகம். சரிங்களா? இது ஆரம்பிக்கிற காஸ்ட் அதிகம். அது இல்லாம வந்து மேஜர் இம்பார்ட்டன்ட் வந்து ஹியூமன் லைஃப் கொடுக்கணும். ஏன்னா வந்து அங்க ஒர்க் பண்றவங்க வந்து எவ்வளவு சேஃப்டியா ஒர்க் பண்ணாதான் வந்து அவங்களுடைய லைஃப் வந்து பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா ஒரு நார்மலா வந்து ஒரு ரேடியஸ் வந்து பாதிச்சதுன்னா திருப்பி ரியலைஸே பண்ணி வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதுல. அது வந்து அவங்களுடைய ஃபியூச்சரையும் பாதிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அந்த படத்துல போட்டிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் வந்து நார்மலா வந்து பாதிச்சதுன்னா அங்க சுத்தி இருக்கிற வட்டத்துல உள்ளவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அவங்களுடைய குழந்தைகள், அது மட்டும் இல்லாம பிறக்க போற குழந்தைகளும் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து பாதிக்கப்பட்டு அணுவீச்சலா பாதிக்கப்படுவாங்க. சரிங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதை வேணான்னு சொன்னதுக்கான காரணமே வந்து அதுதான். ஏன்னா ஊனமாவோ இல்ல இந்த மாதிரியோ இதுவா பிறந்துருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து நம்ம வந்து சோலார் பவர் பிளான்ட்.
நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், வாய்ஸ் அன்பிளாக் பண்ணி விட்டுருங்க. நம்ம ரீசெண்டா வந்து சோலார் பவர் பிளான்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டுல எங்க ஆரம்பிச்சாங்க? யாராவது சொல்லலாம், தெரிஞ்சவங்க யாராவது சொல்லலாம். ஹலோ, இதோ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கமுதிங்களா? சூப்பர் பிரதர். எவ்வளவு கிலோவாட்ல? கமுதி எவ்வளவு கிலோவாட்ல? அது சரியா தெரியல. 640 சம்திங் நினைக்கிறேன். 600 பிளஸ். ஓகே பிரதர். ஐநா பிளஸ் 600 பிளஸ். 600 பிளஸ். சரிங்களா பிரதர்? Okay, okay. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து உருவாக்கின வந்து சூரிய பவர் பிளான்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே அந்த ஏரியால தான் ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து இருக்கிறதுலே வந்து இப்போ வந்து அது வந்து சோலார் பவர் பிளான்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முழுக்க அந்த ஏரியால வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ராமேஸ்வரம். சோ அது ஒரு ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துக்கு சென்டர்ல கமுதின்ற ஒரு இடத்துல அங்க வந்து எதுவுமே ஏன்னா அங்க ஆறு கிடையாது. நம்முடைய நியூக்ளியர் சம்பந்தமான ஃபேக்டரி வைக்க முடியாதனால அவங்க வந்து இந்த கவர்மெண்டோட பிளேஸ்ல வந்து சோலார் பிளான்ட் போட்டு அங்க வந்து பவர் ஜெனரேட் பண்றாங்க. அதுவும் இல்லாம ஈஸியான ஒரு இது எப்படி சொல்றது, ரிலேபிளான ஒரு பவர். ஏன்னா வந்து இப்ப நிலக்கரி தீர்ந்து போயிடும், நியூக்ளியர் கூட தீர்ந்து போயிடும். சரிங்களா? ஏன்னா இது வந்து சூரிய ஒளி வந்து ஒரு தீராத ஒரு ஆற்றல். சரிங்களா? அந்த ஆற்றல் நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து நம்ம கிரீன் எப்படி சொல்றது, பசுமை வாயு, இந்த பசுமையா சம்பந்தமா எதுவும் நடக்காது. சரிங்களா? எதுவும் விளைவோ மத்தவங்களை பாதிக்கிறதோ இல்ல சுத்தி இருக்கிறவங்களை பாதிக்கிறதோ அந்த சம்பந்தமான எந்த விஷயமும் வந்து இதுல நடக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இது காற்றாலை. காற்றாலை தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? காற்றாலை வந்து பொதுவா வந்து ஆரல் மொழின்னு சொல்லுவாங்க. சோ ஆரல் மொழி, கைத்தார் ஆரல் மொழின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அங்க இருந்து வந்து இது பண்றாங்க. மெயினா வந்து காற்றாலையில வந்து